திடீர்னு அறிக்கை விட்டுருக்கேன்னா மகளிர் தினம் வந்தது, திடீர்னு விடணும்னு விடலை. உங்களுக்கே ரீசெண்ட் சுச்சுவேஷன் என்னன்னு தெரியும். தவிக தலைவர் விஜய் அவர்களோட மனைவி விவாகரத்து கோரி இது பண்ணிட்டு இருக்காங்க. அது அவரோட பர்சனல் விஷயம். இது நம்ம கமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு அதை யாருமே பெருசாக நான்லாம் யோசிக்கல. ஓகே, எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்குது. என் வீட்லேயும் ஒரு பிரச்சனை இருக்குது, உங்கள் வீட்லேயும் ஒரு பிரச்சனை இருக்கும், எல்லார் வீட்லேயும் பிரச்சனை இருக்கும். ஸோ இதை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கிற தேவையில்லைன்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த பிரச்சனை முடிகிறதுக்குள்ளேயே அவர் ஒரு நடிகையை கூட்டிகிட்டு வராரு, திருமணத்துக்கு வராரு. அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்ல வராரு இந்த தலைமுறைக்கு, அடுத்து ஜென்சி கிட்ஸ் இதை பார்த்து என்ன கற்றுக்குருவாங்க அப்படின்ற ஒரு பயமும் ஒரு வேதனையும் எனக்கு இருக்குது. ஏன்னா நாளைய சமுதாயம் இளைஞர்கள் அவரை பார்த்து அவர் என்ன சொன்னாலும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அவர் ஒரு காஸ்டியூம் போட்டார்னா அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அவர் ஒரு டயலாக் சொன்னாருன்னா சினிமாவில் மட்டும் இல்லை, அவர் அரசியல் இதுலேயுமே ஸ்டாலின் அங்கிள் அப்படின்றாரு, அதுவும் ட்ரெண்ட் பண்ணுறாங்க. வாட் ப்ரோ ராங் ப்ரோன்னா அதை வச்சு தான் ட்ரெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவர் என்ன பேசினாலும் அது ட்ரெண்டிங். ஏன்னா அவர் ஒரு மாஸ் ஹீரோவாக பார்த்து மக்கள், பசங்க, யங்ஸ்டர்ஸுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவரோட செயல்பாடு இந்த விஷயத்தில் ரொம்ப ஒரு ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி அதுலலாம் விட்டுட்டோம். ஓகே, இது அவருக்கு தெரியாது, இது புது விஷயம் இல்லையா, அவருக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், அவர் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணல, ஓகே இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். கரூர் சம்பவம் ஏன் அங்கே போய் நேராக போய் ஆறுதல் சொல்லலை, ஓகே அவருக்கு போனால் கூட்டம் வரும், ஓகே அவருக்கு மேற்கொண்டு இழப்பீடு வராமல் இருக்கிறதுக்காக இது பண்ணார். எல்லாமே அவர் மேலே உள்ள அன்பினால, இதெல்லாம் இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம். அவர் மேலே உள்ள அன்பினால எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டனால இதையும் ஏற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாரா, நம்ம என்ன பண்ணாலும் மக்கள் ஏற்றுப்பாங்கன்ற ஆணவமா, மக்கள் முட்டாள் நினச்சிட்டாரா, இந்த மாதிரி பல கேள்விகள் வருது. மக்கள் முட்டாள் இல்லை, இளைஞர்களும் இதை பார்த்து கண்டிப்பாக இதை செய்ய மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன்.